இந்தியாவினுடைய நாடாளுமன்றமே நடுநடுங்கி போயிருக்கிறது. பிரதமர் உள்ள வரணும், அவர் வாயை திறக்கணும், அவர் அப்படிலாம் தப்பிச்சு போயிட முடியாது. இந்த பிரச்சனையை, அது குறிப்பா கேஸ் சிலிண்டர் தொடர்பாக வந்திருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்க்க முடியலன்னா நீங்க பதவியில இருந்து என்ன ஆக போகுது அப்படின்னு எதிர்கட்சிகள் அடுத்தடுத்து அடுக்கடுக்கான போராட்டங்களை அறிவித்திருக்கிறார்கள். நாடு முழுக்க இது பல்வேறு இடங்களில் வெவ்வேறு விதமாக முன்னெடுக்கப்படுகிறது. நாடாளுமன்றத்தில் பேசி இருக்கக்கூடிய அமைச்சர் அவர் பார்த்தீங்க அப்படின்னா அவர் பேச்சுக்கும் இந்த பக்கம் அதிகாரிகள் சொன்னதற்கும் வெவ்வேறு விதமான பாரதூரமான இடைவெளி இருப்பது என்பது இப்போது அம்பல பட்டிருக்கிறது. மோடி அரசு உண்மையை மறைக்கிறதா? என்னதான் நடக்கிறது? நாடாளுமன்றத்தில் பேச வேண்டிய பிரதமர் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஊர் ஊரா போய் அங்க கட்சி கூட்டணி என்டிஏ கூட்டணியினுடைய கூட்டத்தில் பயப்படாதீங்க, பயப்பட வேண்டாம் அப்படின்னு பேசுறாரு. நாடாளுமன்றத்தில் பேசுவதற்கு அவருக்கு என்ன சிக்கல்? இப்படிலாம் பல கேள்விகள் எழுந்திருக்கிறது. எல்பிஜி தட்டுப்பாடு எந்த அளவுக்கு போகும்? குறிப்பாக வர்த்தகம் என்பது இன்றைக்கு மிகப்பெரிய அளவுக்கு முடங்கி இருக்கிறது. நீங்க சாதாரண ஒரு டீல தொடங்கி உணவகங்களினுடைய பாடு என்பது சொல்லி முடியாதது. வட இந்தியாவில் இது மிகப்பெரிய பிரச்சனையை உருவாக்கி தெருவுக்கு வர தொடங்கி இருக்கிறார்கள் மக்கள் அப்படிங்கிற சூழலையும் பார்க்கிறோம். என்ன நடக்கிறது? எரிவாயு தட்டுப்பாடு அடுத்த கட்டமாக விரிவாக அலசுகிறது இந்த தமிழ் குரலின் மூலமான எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு. நேஷனல் ஹெரால்டில் வந்திருக்கக்கூடிய செய்தியை பார்க்குறோம். அப்போசிஷன் ப்ரொடெஸ்ட் எல்பிஜி ஷார்டேஜ், ராகுல் காந்தி சேஸ் பிஎம் மோடி ஹிம்செல்ஃப் பேனிக்டு அப்படிங்கிற ஒரு செய்தியை பார்க்கிறோம். எதிர்கட்சிகள் நாடாளுமன்றத்தில் நேற்றைக்கும் நடத்தினார்கள், இன்றைக்கும் போராட்டம் போயிட்டு இருக்கு. அவங்க சொல்றாங்க பிரதமர் மோடி ஏன் இன்றைக்கு இந்த மக்களுக்காக பேச முடியல அப்படின்னா அவர் வேற எதுக்காகவோ போய் அங்கே ஒட்டுமொத்தமாக அமெரிக்காவிடம் சரண்டர் ஆயிட்டார். அதன் காரணமாக அச்சத்தில் பயத்தில், அதாவது எரிவாயு இல்லைன்னு இன்னைக்கு மக்கள் எல்லாம் ஒரு பயத்தில் இல்லாமல் போயிருமோ, சிலிண்டர் போயிருமோன்னு ஒரு பேனிக்கில் ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. இதற்கு காரணம் நம்ம மாட்டிக்கிட்டோங்கிற பேனிக்கில் அமெரிக்கா கிட்ட பிரதமர் சரண்டர் ஆனது தான் என்கிற பொலிட்டிக்கலான குற்றச்சாட்டை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். நீங்கள் பாருங்க, கான்ட்ரவர்சிஸ் அப்ராட், எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் தொடங்கி அதானி கேஸ் அமெரிக்காவில் மாட்டினதிலிருந்து பலதின் காரணமாகவும் இன்றைக்கு பிரதமர் மோடி இப்படியான ஒரு சூழ்நிலையில் நம்ம கொண்டு போய் வச்சிருக்கிறார் அப்படின்னு ராகுல் காந்தி கடுமையான சொன்னது. இதில் பார்த்தீங்கன்னா எதிர்கட்சிகள் எல்லாம் இணைந்து உங்களுக்கு கனிமொழி ஆகட்டும், அதே போல் அந்த பக்கம் அகிலேஷ் யாதவ் கட்சியிலேருந்து எஸ்பியில் மூத்த எம்பிக்கள் ஆகட்டும், சுப்ரியா சுலே ஆகட்டும், இப்படி பல எம்பிக்கள், ரெண்டு லீடர் ஆஃப் அப்போசிஷன் கார்கே அவர்களும் சரி, ராகுல் காந்தி அவர்களும் சரி, மற்ற தலைவர்கள் எல்லாம் இருக்கக்கூடிய இந்த புகைப்படத்தை பார்க்குறோம். இது நாடாளுமன்றத்துக்கு உள்ளேயும் எதிரொலித்தது அப்படிங்கிறது தான் கவனிக்கணும். என்னன்னா இன்னைக்கு கோவாவினுடைய முதலமைச்சர் எழுதுகிறார். யார்? பாஜகவினுடைய முதலமைச்சர் கோவாவினுடைய பிரமோத் சாவந்த் எழுதுகிறார். அவர் எழுதி 2 நாள் ஆயிடுச்சு. 15 நாளைக்கு தான் எங்ககிட்ட எல்பிஜி இருக்குது, அது வரைக்கும் தான் சமாளிக்க முடியும், உடனடியாக உரிய ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் அப்படின்னு கோவாவுடைய சீஃப் மினிஸ்டர் எழுதுறாரு. மாவட்ட வாரியாக எல்பிஜி ஷார்டேஜ் குறித்து இருப்பதை பிரித்து கொடுக்கறதுக்கும் இமீடியட்டாக குழு அமைக்கணும் அப்படின்னு அதற்கு குழுவை அமைத்திருக்கிறது மகாராஷ்டிராவினுடைய பாஜகவினுடைய ஃபட்னாவிஸ் தான் முதலமைச்சராக இருக்கிறார். மகாராஷ்டிராவினுடைய முதலமைச்சர் அப்படி உத்தரவு போட்டிருக்கிறார். அவர் ஒரு வாரும் மாதிரியான ஃப்ரண்ட்லாம் கட்டி இந்த வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கார் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் போயிட்டு இருக்கு அப்படின்னா பாஜக தரப்பிலே இல்லை பாஜக மாநிலங்களில் உத்தரப்பிரதேசத்தில் ஒரு அருமையான காணொலி இருந்தது. மக்கள் சிலிண்டர் எடுத்துக்கிட்டு ரீஃபில் பண்ணணும் அப்படின்னு போய் நிற்கிறாங்க. அங்கே தெருக்களில் மிகப்பெரிய கியூ பார்க்க முடியுது. நம்ம தமிழ்நாட்டில் பெரிய அளவுக்கு பெட்ரோல் பங்குகளில் பார்க்குறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பெரிய அளவுக்கான கியூ எல்பிஜி சிலிண்டர் நின்றுட்டு இருக்கிறாங்க. பக்கத்தில் ஒரு காவலர், அந்த காவலர்கள் அந்த மைக் மாதிரியான அமைப்பில் சொல்லுவாங்க இல்லையா, அதை எடுத்துகிட்டு அவர் சொல்லிட்டு போகிறாரு, யாரும் பயப்படாதீங்க, அச்சப்படாதீங்க, சிலிண்டர்லாம் இல்லாமல்லாம் போயிடாது அப்படின்னு அவர் சொல்லிட்டு போகிறாரு. அது அவருடைய கடமையும் அந்த பயம் தேவையில்லாதது அப்படின்லாம் ஒரு விஷயம் இருந்தாலும் கூட அவங்க அத்தனை பேர் லைனில் நின்றுட்டு இருக்கும்போது இவர் யாரும் அச்சப்பட வேண்டாம்னு பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற மாதிரி சைடில் நடந்து போன வீடியோவை ரொம்ப வைரலாக பரப்பிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. இப்போ என்ன அப்படின்னா குரூட் ஆயில் இருக்கிறதா இல்லை, இந்த பேனிக் வந்ததுக்கு யார் காரணம்? நம்மளுடைய பிரதமர் அவர்கள். நம்ம நேரடியாக அவர்கிட்ட கேட்க வேண்டியது. எதிர்கட்சிகள் கேள்வி எழுப்புறாங்க. பொதுமக்கள் இன்றைக்கு தெருக்களில் பயத்தோடு வந்திருக்கிறார்கள். ஏறத்தாழ கடந்த 2-3 நாட்களாக நள்ளிரவு முழுக்க கியூக்கள் நின்று இருக்கக்கூடிய பெட்ரோல் பங்க்லாம் நீங்கள் வரும். நம்ம தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியா முழுக்க அதுதான் நிலைமையாக இருக்கிறது. பாஜக ஆளுகிற மாநிலம், ஆளாத மாநிலம், எல்லாவற்றிலும் அதுதான் விஷயமா இருக்கு. இதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? ஒரு பொறுப்புள்ள அரசு, நீங்க முன்னாடி விளக்கம் கொடுக்கணும். எங்கே போனார் நம்முடைய பிரதமர்? அவர் 2 நாளைக்கு முன்னாடி இங்க திருச்சி கூட்டத்தில், என்டிஏ கூட்டத்தில் பேசுகிறார். இந்தியா ஃபர்ஸ்ட் என்பதுதான் நம்முடைய கொள்கை, மக்கள் பயப்பட வேண்டாம் சார், இதை நீங்க நாடாளுமன்றத்தில் பேசணும் சார், அங்கிருந்து அஃபம் பண்ணணும் சார். எதிர்கட்சிகள் கேள்வியே கேட்பார்களா? அந்த இதுக்கே அலோவ் பண்ண முடியாது. டாக்டர் ஜெய்சங்கர் அவர்கள் 3 நாளைக்கு முன்னாடி பேசுறாரு, கேள்வி எல்லாம் நாங்கள் எடுக்க மாட்டோம், பேசுறதை மட்டும் கேட்டுட்டு போங்கிறாரு. ஈரான் கப்பல் இங்க
இந்திய பெருங்கடல் பகுதியில் தாக்கப்பட்டது தொடர்பான கேள்விகளுக்கு கேள்வி எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் பேசுகிறார். அது ஒரு பக்கம் நடந்தது. இந்த பக்கம் இதுக்கு அப்படின்னா நேற்று ஹர்தீப் சிங் பூரி எழுந்து வரும்போதே வராரு எப்ஸ்டீனோட தோஸ்து வராரு அப்படின்ற ரேஞ்சுக்கு இதை ஹிந்தியில் சொல்லி எதிர்கட்சியினுடைய எம்பிக்கள் அவர் பேச வரும்போதே நம்ம ஹர்தீப் சிங் பூரி அவர்களுக்கு ஒரு கட்டையை போட்டாங்க அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சது. இந்த வீடியோ கூட வைரலாக போயிட்டு இருந்துச்சு. பெட்ரோலியம் மினிஸ்டர் ஒரு விஷயம் சொல்கிறார், நீங்கள் திரும்ப திரும்ப இந்திய அரசாங்கம் இப்போது என்ன செய்திருக்கிறது, அங்கேருந்து உங்களுக்கு கல்ஃபிலேருந்து வருது, கல்ஃபிலேருந்து வரக்கூடியது ஹார்மஸ் ஸ்ட்ரைட் வழியாக வருது. இவ்வளவு நாட்களாக நம்ம 100ல் 60% வெளியில் டிபெண்ட்டாக இருக்கிறோம் நம்பி இருக்கிறோமே, அப்படி இல்லாமல் இருப்பதற்கு என்ன முயற்சி எடுத்தது இந்த அரசுங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அதுக்கு இப்போ வரைக்கும் பதில் சொல்லலை. நீங்கள் அரசு என்ன உத்தரவிட்டிருக்கு தெரியுமா? இது இப்போதைக்கு இருக்கக்கூடிய நிறுவனங்கள் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் ஆயில் IOCL ஆகட்டும், இந்துஸ்தான் பெட்ரோலியம் ஆகட்டும், அல்லது BPCL பாரத் பெட்ரோலியம் ஆகட்டும், இவங்களுக்கு எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் கம்பெனிஸ் உற்பத்தி செய்து அப்படியே சிலிண்டரை கொடுக்கணும். வணிக சிலிண்டரை நீங்கள் உற்பத்தி செய்யாதீங்க, வீடுகளுக்கு மட்டும் கொடுங்கங்கிறாங்க. மோடி அரசு வந்த பிறகு 14.5 கோடியாக இருந்த இந்தியாவினுடைய சிலிண்டர் பயனாளர்களுடைய எண்ணிக்கை 2015 இன்னைக்கு 2025 33 கோடியாக மாறி இருக்கிறது. ஏறத்தாழ 2.5 மடங்கு 120% ஏறி இருக்கு. இந்த 120% ஏறி இருக்குல்ல, அப்போ அதுக்கு தகுந்தாற் போல் உற்பத்தியை நீங்கள் உள்நாட்டில் அதிகரிச்சிங்களானா இல்லை, வெளியிலேருந்து வாங்கியே இவ்வளவையும் நாங்கள் ஏற்றுவோங்கிறது ஒரு நிர்வாகம் தெரிந்த அரசு செய்யக்கூடியதான ஒரு கேள்வி இருக்குது. இதை செய்யாததுடைய பொறுப்பை யார் மேலே வைக்கணும்? மோடி அரசு தான் பொறுப்பேற்க வேண்டும்ங்கிற அந்த இடம். இந்த பொறுப்பேற்றுக்கிட்டு இனிமேல் நாங்கள் செய்வோங்கிறத நீங்கள் நாடாளுமன்றத்தில் சொன்னால் போதும். இப்போ இவ்வளோ நடந்திருக்கு அப்படின்னா கையிருப்பு எவ்வளோன்னு ஒவ்வொரு ஸ்டேட்டும் ஒவ்வொரு கணக்கு சொல்கிறாங்க. ஒரு ஸ்டேட்டில் இன்னும் 30 நாளைக்கு வருங்கிறாங்க, மீடியாஸ் எல்லாம் சோர்ஸை கோட் பண்ணி 70 நாளைக்கு வருங்கிறாங்க, ஒரு பாஜக முதலமைச்சர் 15 நாள் தான் வருங்கிறாங்க, இன்னொரு ஸ்டேட்டில் 21 நாள் வரைக்கும் சமாளிக்கலான்னு பெட்ரோல் பங்க் டீலர்ஸ் அசோசியேஷன் சொல்கிறாங்க. இது இவ்வளவு சிக்கல்கள் இருக்குது அப்படின்னா இது எது என்னங்கிற விவரத்தை நீங்கள் வச்சுருந்து யார் சொல்லியிருக்கணும்? இந்த அரசாங்கம் சொல்லியிருக்கணும். இதில் கேள்விகள் இருக்குது. நீங்கள் ப்ரெஸ்ஸையும் கேள்வி கேட்காதீங்கிறீங்க. முந்தானத்தில் ரொம்ப பெரிய அநியாயங்க. இணை அமைச்சர் மன்னிக்கணும், இணை செயலாளர் லெவலில் இருக்கக்கூடிய செக்ரட்டரிஸ் ப்ரெஸ் மீட் கொடுக்குறாங்க மினிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேசஸில். செக்ரட்டரிஸும் கொஷின் கேட்காதீங்க, கொஷின் எடுக்க மாட்டோங்கிறாங்க. அமைச்சரும் கொஷின் கேட்காதீங்க, கொஷின் எடுக்க மாட்டோங்கிறாங்க. ஆனால் என்ன மாதிரியான நிர்வாகம் இதுங்கிற கேள்வி வருது. இப்போ பிரதமர் மோடி என்ன செய்திருக்க வேண்டும்? நம்ம கேள்வி, அவர் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருக்க வேண்டும், நாடாளுமன்றத்தில் பேசியிருக்கணும், நாடாளுமன்றத்தில் விளக்கம் கொடுத்துருக்கணும், ப்ரெஸ்ஸை கூப்பிட்டு உட்கார வச்சு பல துறைப்பட்ட அறிஞர்கள் அதிகாரிகள் எல்லாரும் சேர்த்து உட்கார வச்சு ஒரு ஜாயிண்ட் ப்ரெஸ் மீட்டு, அல்லது நீங்கள் தனிப்பட்ட முறையில் வீடியோ வச்சு பேசி மன் கி பாத் மாதிரியோ இல்லை டிமானிட்டைசேஷன் மாதிரியோ ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணுங்கள். என்ன ஆகிப்போச்சு? இப்போ இந்த பதற்றத்தை வதந்தியை பரப்பாதீங்கிறீங்க. வதந்தியை பரப்பு வருகிறவர்களை தடுப்பதற்கு இல்லை இதை கண்காணிப்பதற்கு அதற்கு எதிராக கவுண்டர் கொடுக்கறதற்கு மத்திய அரசுகிட்ட துறை இருக்கா இல்லையா? நீங்கள் மோடி அவர்களை விமர்சித்து ஒரு கார்ட்டூன் போட்டிங்கன்னா இன்னைக்கு எக்ஸ்லெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. டக்குன்னு உங்களுடைய அக்கௌண்ட்டு ஷேடோ பேன்ங்கிறாங்க, அதை இது பண்ணிடுறாங்க, அந்த போஸ்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் போஸ்ட்டே போட முடியாத மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை கொண்டு வராங்க. மெய்ட்டின்னு ஒரு அமைப்பு இருக்குது. மெய்ட்டிங்கிறது துறை, எலக்ட்ரானிக் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இதை கண்காணிக்கக்கூடிய துறைன்னு வச்சுருக்கிறாங்க. பிரதமரை விமர்சிக்கிற, நீங்கள் RSSஐ விமர்சிக்கிற, அரசை கண்டிக்கக்கூடிய கேள்வி எழுப்பக்கூடிய ஹேண்டில்ஸ் எல்லாம் குறிவைத்து தூக்குறீங்க. ஒரு கார்ட்டூன் போட்டதுக்கு இங்கே விகடன் இணையதளத்தை முடக்கினாங்களா, அந்த ஒயருக்கு திரும்ப திரும்ப அவங்க கேலி சித்திரங்கள் போடுவதற்கெல்லாம் முடக்கப்படுகிறார்கள். இதெல்லாம் நம்ம கண்டினியூஸாக பார்த்துட்ருக்குறோம். அப்போ இதெல்லாம் பாஞ்சு இது பண்ணுறீங்கல்ல. பெட்ரோல் விலை 250 ரூபா விடிஞ்சா ஏற போதுன்னு ஒரு வதந்தியை பரப்புறாங்க. அது பல இடங்களில் பரவி இருக்குது. அதன் காரணமாக ஒரு பிரச்சனை வந்திருக்கு. எத்தனை பேர் மீது வழக்கு பதியப்பட்டது? அந்த இதை முதல்ல கிளப்பி விட்டது யாரு? ஷேர் பண்ணவங்களாம் கைது பண்ண முடியாது. இந்த ட்வீட்டையோ இல்லை அந்த ஒரு போஸ்டையோ உருவாக்கி ஒருத்தன் போட்டிருப்பான்ல, ஐடென்டிஃபை பண்ணி நீங்கள் அவனை தூக்கி இருக்கணும்ல. இல்லை அது தவறு என்று உங்களுடைய பிரஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ நீங்கள் ஒரு அமைப்பு வச்சிருக்கிறீங்க. ராகுல் காந்தி அவர்கள் ஞானேஷ்குமார் குறித்து, தேர்தல் ஆணையர் குறித்து விமர்சனம் வைத்தால், குற்றச்சாட்டு வைத்தால், அதை ஃபேக்ட் செக் பண்ணி உண்மையில்லைன்னு போடுவதற்கு பாய்ந்து வருகிற மத்திய அரசினுடைய தகவல் மற்றும் ஒலிபரப்பு சேவை அமைச்சகம் இதை ஃபேக்ட் செக் பண்ண நாடே இன்னைக்கு பதற்றத்தில் இருக்கக்கூடிய வதந்தியை பரப்பினா யார் பரப்பினான்னு பிடிங்க. அது வதந்திங்கிறத கொண்டு போய் எல்லா மொழியிலும் நீங்கள் சொல்லியிருக்கணுமா இல்லையா? உங்கள் அரசுக்கு அந்த பொறுப்பு இருக்குது இல்லை, கடமை இருக்குது இல்லைங்கிற கேள்வி இருக்குது. இது எதையுமே செய்யாமல் நாடாளுமன்றத்துக்கு வர நேற்றைக்கு போய் ஒரு சமிட்டில் பேசுகிறாரு, ஒரு கூடுகை. அந்த கூடுகையில் நம்ம இந்தியா தான் ஃபஸ்ட்டு, ஐயா இந்தியா தான் ஃபஸ்ட்டுன்றது தான் இருக்கக்கூடிய அரசு செய்யணுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இந்தியா ஃபஸ்ட்டுன்னும் போது இந்தியர்களுக்கு ஏன் நீங்கள் உண்மையை சொல்ல மாட்டேன் என்கிறீர்கள்? ஏன்
நீங்கள் கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்கிறது தானே கேள்வி. அதற்கல்லவா நம்முடைய மாண்புமிகு இந்திய ஒன்றிய பிரதமர் பேசியிருக்கணுங்கிறது தான் நம்முடைய பிரதானமான கேள்வியாக இருக்கிறது. இப்போ எதிர்கட்சிகள் வைக்கும்போது எல்பிஜி ஷார்டேஜ் குறித்து நீங்கள் கட்டாயம் பேசி ஆகணும். பிரதமர் பயப்பட வேண்டாங்கிறாரு, ஆனால் அவர் பயந்திருப்பதன் காரணமாக தான் இன்றைக்கு இது அப்படின்னு ராகுல் காந்தி வைக்கிறாரு. இதில் என்ன விஷயம் அப்படின்னா, நேற்றைக்கு பல எதிர்கட்சிகள் எல்லோரும் இணைஞ்சு வச்சிருக்கிறாங்க. நாம் நரேந்தர் காம் சரண்டர் அப்படிங்கிற மாதிரியான ஸ்லோகனை ராகுல் காந்தி உள்ளிட்ட மற்ற எதிர்கட்சியை சேர்ந்தவர்கள் எழுப்பினார்கள். பேர் நரேந்திரா, ஆனால் பார்த்தீங்கன்னா சத்தம் இல்லாமல் போய் சரண்டர் ஆகிறது தான் என்னுடைய பழக்கம் அப்படிங்கிற மாதிரி. அண்ட் மோடிஜி எல்பிஜி ஜின்னு வருது இல்லை, மோடிஜி எல்பிஜி அப்படின்ட்டு மோடிஜி எல்பிஜி எங்க ஜி அப்படின்ற மாதிரியான ஸ்லோகன்ஸ் எல்லாம் எழுப்புகிறார்கள். விமன் எம்பிஸ் ரொம்ப குறிப்பாக அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க பாருங்க, ஒரு நம்ம டம்மி செய்வோம் இல்லையா, செஞ்சு கல் அடுப்பு வச்சு அதில் உட்காந்து அதுக்கு பக்கத்தில் உட்காந்துருக்கிற மாதிரியும் எங்கள் சிலிண்டரை ஏன் கிடைக்காம பண்ணிட்டீங்க அப்படின்னு பிரியங்கா காந்தி வத்ரா உட்பட ஒரு பெரிய ஃபேக்ஷன் அங்கே உட்காந்து அவங்களும் போராட்டம் செய்யக்கூடிய அந்த காட்சிகள் எல்லாம் பார்க்குறோம். பிரதமர் எலெக்ஷன் டூருக்கு போகிறாரே தவிர இங்கே உட்காந்து மக்களுக்கான நம்பிக்கையை கொடுக்காமல் போனாரே அப்படிங்கிற விஷயத்தை தான் கார்கே போன்றவர்களும் நேற்றைக்கு போராட்டத்தில் கேள்வியாக எழுப்பியிருக்கிறார்கள். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. இதில் பார்த்தீங்கன்னா எம்பிக்கள் டீயை வாங்கி ஒரு டீ குடிக்கிற நிலைமையில் நம்ம இல்லை, ஆளுக்கு பாதியாக தான் கொடுக்குற நிலைமையில் இருக்கும் அப்படின்லாம் இதெல்லாம் வந்து ஒரு போராட்ட வடிவமாக அல்லது ஒரு வைரலாகக்கூடிய அளவுக்கான விஷயமாக அவர்கள் செய்திருக்கிறார்கள். இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இப்போ அடிப்படையில் மோடி அரசு எந்த இடத்தில் தவறியதுன்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. நீங்கள் ஒரே இடத்த சோர்ஸை நம்பி இருப்பது என்பது எவ்வளோ அபாயகரமானது என்பதை இதிலிருந்து மோடி அரசு கற்றுக்கொள்ள வேண்டும். கடந்த ஆண்டு இதே போல் ஒரு 12 நாள் அந்த ஹமாஸ்க்கு இவங்க தாக்கினாங்க, இஸ்ரேல் போச்சு, ஈரான் உள்ளே வந்துச்சுன்னு ஒரு பதற்றம் நடந்தது. அந்த காலகட்டத்தில் இதே போல் ஒரு பாதிப்பு வந்தது. அது இந்த அளவுக்கு வைடாக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு பெரிய அளவுக்கு 2 பக்கமும் தாக்குதல் இருக்கிறதுனால அது மிகப்பெரிய சிக்கலாக மாறுது. அந்த காலத்தில் அரபு நாடுகள் எல்லாம் அதில் பெருசாக உள்ள பார்ட்டிசிபேட் பண்ணிக்கல, ஏன்னா அவங்களாம் தான் நமக்கு ஆயில் கொடுக்குறாங்க, ஆயில், எல்பிஜி, எல்என்ஜி இதெல்லாம் அவங்க கொடுக்குறாங்க. இப்போ எங்கே சிக்கல் வரும்னா, போன முறை நடந்தபோது சர்வதேச அளவில் விலை உயர்ந்தது. மோடி கவர்மெண்ட், குறிப்பாக நம்முடைய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இந்த 3 ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் இருக்காங்க இல்லைங்களா, ஐஓசிஎல் இந்தியன் ஆயில் இது கார்பரேஷன் லிமிடெட், அவங்க அடுத்து பிபிசிஎல் பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட், ஹெச்பிசிஎல் இந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட், இவங்க 3 நிறுவனங்களுக்கும் 30,000 கோடியை மத்திய அரசு மானியமாக கொடுத்தது. அது எதற்கு அப்படின்னா, சர்வதேச லெவலில் எரிவாயுனுடைய விலை உயர்ந்துருச்சு. இந்த மாதிரியான பதற்றங்களின் காரணமாக எரிவாயு விலை உயர்ந்தாலும் இவங்களுக்கு சிலிண்டர் விலை ஏற்றாமல் இருக்கிறதுக்காக நாங்கள் மானியம் கொடுக்குறோம் அப்படின்னு 30 கோடி ரூபாய், 30,000 கோடி, 30 கோடி இல்லை 30,000 கோடி ரூபாயை எடுத்து நிதியமைச்சர் கொடுத்தாங்க. இது நடந்து ஒரு 8 மாதத்தில் பட்ஜெட் போடுறாங்க. இந்த ஆண்டு வழக்கமாக கொடுக்குற மானியத்தை ஒரு 4,000 கோடி குறைத்திருக்கிறார் மத்திய நிதியமைச்சர். மத்திய அரசு நிர்மலா சீதாராமன் அவர்களும் சரி, பிரதமருடைய பட்ஜெட் தான் அது நீங்கள் எடுத்துக்கிட்டா. ஸோ நம்முடைய பிரதமர் அவர்கள் 15,100 கோடியாக இருந்ததை 11,200 கோடிங்கிற ரேஞ்சுக்கு அவங்க குறைச்சிருக்கிறாங்க. போன வருஷம் இருக்கிறதுலே அவங்க நஷ்டத்தில் பண்ணுறான்னு 30,000 கோடி கொடுத்தீங்கன்னா, இந்த முறை நீங்கள் அதை இன்க்ரீஸ் எல்லாம் பண்ணியிருக்கணும். எல்பிஜிக்கான மானியம் நான் சொல்கிறது, ஒட்டுமொத்தமாக பட்ஜெட்டை உயர்த்தியிருக்கிறாங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கலை நோக்கி போகணும், இ வெஹிக்கல் அல்லது சோலார் வெஹிக்கல், க்ரீன் எனர்ஜி, இதுக்கான விஷயங்கள் எல்லாம் சேர்க்கும் போது பட்ஜெட் ஓவராலாக கூடியிருக்கு. ஆனால் சிலிண்டருக்கான மானியம் நீங்கள் குறைத்திருக்கிறீர்கள். ஒரு ஒரு விஷன் உள்ள அரசு செய்யுமா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. அப்போ இது வருங்கிறதையே நீங்கள் கணிக்க தவிர இதனுடைய விளைவாகத்தான் இது செய்திருக்கிறீர்கள்னு அந்த இடத்தை நோக்கி தான் அது போய் நிற்கிது. இதை கணிக்க தவறியது பண்ணுறது. ஏன்னா இதில் பொதுமக்களிடமும் நமக்கு சொல்ல வேண்டியது, தயவு செய்து இந்த வண்டி வாகனத்துக்கு போடுற கேஸ் இருக்குல்ல, ஆட்டோவில் ஃபில் பண்ணுறது, காருக்கு ஃபில் பண்ணுறது, அதை கொண்டு போய் எல்பிஜியில் ஃபில் பண்ணாதீங்க. ரெண்டும் வேறு வேறு. இது எல்பிஜி, அது எல்என்ஜியாக இருக்கும். இல்லை ரெண்டுத்துக்கும் வெவ்வேறு டென்சிட்டி, வெவ்வேறு ப்ரெஷர் இருக்கும். சிலிண்டர் வெடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அந்த கேஸை நீங்கள் இது பாட்டுக்கு அதுவும் கேஸ் இதுவும் கேஸ் தானெல்லாம் ஃபில் பண்ணிடாதீங்க. அதை தயவு பண்ணி செய்ய வேண்டாம். அது ரொம்ப புரிதலற்ற நிலையில் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான் பார்க்க வேண்டியது. அது உங்களுக்கும் அபாயகரமானது, என்டையர் ஃபேமிலிக்கே அதனுடைய விளைவுகள் வரும், அக்கம் பக்கத்து வீடுகள் வரைக்கும் பாதிக்கப்படும். வேண்டாங்கிற ஒரு விஷயம். இப்போ இந்த பேனிக்கை தடுக்க வேண்டிய பொறுப்பை மோடி அரசு ஏன் முழுமுழுதாக ஏற்றுக்கொள்ளவில்லைங்கிறது தான் கேள்வி. இதுக்கு முன்னாடி நேற்றைக்கு ஒரு கப்பல் வந்துருச்சு பார்த்தீங்களான்னா, அது இந்த சண்டை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கிளம்பின கப்பல்ங்கிற மாதிரியான செய்திகளும் வருகிறது. இன்னைக்கு மத்திய அரசாங்கம் சொல்கிறது ரொம்ப ப்ரீமெச்சூர், ரொம்ப ஏர்லியானது, நீங்கள் இதாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதாவது ஈரான் கிட்ட நம்ம பேசினோடனே கப்பலை விடுறேன்ட்டாங்கிறது அப்படிலாம் சொல்லாதீங்க, பேசியிருக்கோம், இது ரொம்ப ஏர்லியாக ஒரு முடிவுக்கு நம்ம பேசினோடனே விட்டுட்டாங்க
கேட்குறாங்கலாம் பதில் சொல்ல வேண்டாம்னு மத்திய அரசே பேசக்கூடிய இடத்துக்கு வருகிறது. அப்போ இவ்வளவு நெருக்கடிகளில் முதல் பிரச்சனைக்கு காரணம் மோடி அரசு வெளிப்படைத்தன்மை இல்லாமல் இருப்பது. பிரதமர் ஏன் நாட்டு மக்களிடம் இது குறித்து பேச விரும்ப மாட்டேன் என்கிறார், அதை தவிர்க்கிறார்? கேள்விகளை எடுப்பதற்கு ஏன் உங்களுடைய அரசாங்கமும் செயலாளர்களும் அதிகாரிகளும் அமைச்சரும் பயப்படுகிறார்கள்ங்கிற மிக முக்கியமான கேள்வி இருக்குது. நீங்கள் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை டிமானிட்டைசேஷனுக்கு எப்படி பதற்றமாகி வரிசையில் நின்றார்களோ, காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை கோவிட் நேரத்தில் ஆக்சிஜன் சிலிண்டர் தட்டுப்பாடில் தொடங்கி பல விஷயங்களுக்கு எப்படி மக்கள் வரிசையில் நின்றார்களோ, அப்படி இன்றைக்கு பெட்ரோல் பங்குகளின் முன்னாலும் அதே போல் சிலிண்டர் எரிவாயு தொடர்பாகவும் நின்று கொண்டிருக்கிறார்கள். மக்களை ஆற்றுப்படுத்துவதற்கான முயற்சியாக எதை இந்த அரசு கையில் எடுக்க போகிறதுங்கிற கேள்விதான் இருக்கிறது. இதற்கு நடுவில் வணிக சிலிண்டர்லாம் சொல்ல முடியல, 5000 ரூபாய் வரைக்கும் இன்றைக்கி போயிருக்கு. 5000 ரூபாய். மத்திய அரசு உடனே நேற்றைக்கு எரிவாயுத்துறை செயலாளர் பேசுகிறாரு. அவங்க பேசுகிறாங்க, 26% நம்ம உற்பத்தி 5 நாளில் ஏற்றிட்டோம். நீங்கள் உற்பத்தி ஏற்றலை, கடைக்கு போடுற சிலிண்டரை உற்பத்தி பண்ணாமல் அதை திருப்பி இருக்கிறீங்க. திருப்பி விடப்பட்டது என்பது உற்பத்தியை கொள்முதலே நம்மகிட்ட இல்லாதப்போ இப்படி உற்பத்தி பண்ண முடியுங்கிற கேள்வி வருது. ஸோ ஒரு கிளாரிட்டி தேவைப்படுகிறது. மக்களை ஆற்றுப்படுத்த வேண்டிய பொறுப்பை உணர்ந்து இந்த அரசு கவுண்டர் மெஷர்ஸ் எடுக்கணும். இந்த இடத்துல ஆளுங்கட்சி எதிர்கட்சி என்பதெல்லாம் எல்லோரையும் கூப்பிடுங்கள், எல்லோருடன் பேசுங்கள். ஒரு ஆல் பார்ட்டி மீட்டிங் இமீடியட்டாக டெலிகேட் பண்ணுங்கள். பவர் கமிட்டி வெளிப்படையாக வெளியில் வர வேண்டும். எனர்ஜி செக்யூரிட்டிக்கான பார்லிமெண்ட்ரி கமிட்டியை கூட்டுங்க. அடுத்த கட்ட முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். ஒருங்கிணைந்து தான் எந்த ஒரு பிரச்சனையும் எதிர்கொள்ள முடியுமே தவிர இந்த இடத்துல அரசியல் நலன்களை தள்ளி வைத்து விட்டு வர வேண்டும். அதற்கு பிரதமர் முதல்ல இப்போ இருக்கக்கூடிய எலெக்ஷன் டூரை முடிச்சுட்டு வரணுங்கிறது தான் நம்முடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. மக்களிடம் என்ன மாதிரி விஷயத்தை கொண்டு போய் சேர்க்க போகிறாங்கிறது நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இணைந்திருங்கள் தமிழ் குரலோடு.